Global Talk. என் அன்பார்ந்த உறவுகளுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. 24 மணித்தியாலத்துக்குள் உலகத்தில் என்னவெல்லாம் நடந்திருக்குது என்று சொல்லி நாங்க இப்போது சுருக்கமாக பார்ப்போம். இந்த வகையில தற்போது ஹமாஸ் அரசியல் பேச்சாளர் ஹம்தான் அவர்கள் நேற்று நாங்கள் பதிவேற்றிருந்தோம். அவர்களுடைய திடமான அறிவித்தல் என்னவென்றால், இனி நீங்கள் வெற்றி அல்லது நாங்கள் வெற்றி, அதாவது 2-1 என்று முடிவெடுக்கப்பட்டதாக ஹமாஸ் சார்பான தீர்க்கமான முடிவை நேற்றைய பேட்டியில் அறிவித்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பாத்துரோமாடா என்று சொல்லி தற்போது இஸ்ரேல் காசாவை சுற்றி வளைப்பதற்கான சகல திட்டங்களையும் செய்து வருவதும், மேலும் அதிகப்படியான தாக்குதல்களை காசாவுக்குள் நடத்துவதும், காசாவை கைப்பற்றுவதே என்பது தவிர வேறொன்றும் இல்லை என்பது போல நெத்தனியாகு தற்போது செயல்பட்டு வரும் விடயங்கள் இஸ்ரேல் முழுவதும் பரவி வருகிறது. இந்த வகையில் சிறிது நேரத்துக்கு முன்னதாக இஸ்ரேலுடைய சில சமூக வலைத்தளங்களில் காண கிடைத்த செய்திதான் இது. இவற்றில் குறிப்பிடப்பட்டிருந்ததை நான் சுருக்கமாக வாசிக்கின்றேன். 8ஆம் தேதியான இன்று சிறிது நேரத்துக்கு முன்பதாக கான் யூனிஸில் பதுங்கியிருந்த இஸ்ரேல் ராணுவத்தை நோக்கி கடுமையான தாக்குதல் நிகழ்ந்துள்ளது. இந்த தாக்குதலில் பலர் காயமடைந்துள்ளதுடன் 8 பேர் ஸ்தலத்திலேயே கொல்லப்பட்டதாக இந்த இஸ்ரேலிய சமூக ஊடக செய்தி குறிப்பிடுகின்றது. மேலும் இங்கு அந்த புகைப்படத்தையும் பதிவேற்றியுள்ளனர். அந்த புகைப்படத்தில் டைல்ஸ் நிலத்தில் அதிகமான பிணங்கள் காணப்படுகின்றது, மூடப்பட்டுள்ளது. சிலரை நான் நினைக்கின்றேன் காயப்பட்டவர்களாயிருக்கும். டைல்ஸில் இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அவர்களை அலுமினியம் போன்ற கடதாசிகளினால் மூடி சிலர் எழுந்து அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு கீழே இரத்தம் ஓடுவதை இந்த புகைப்படம் வெளிப்படுத்துகிறது. இவர்கள் அனைவரும் இஸ்ரேலிய ராணுவம் இவர்களை தூக்கிச் செல்வதற்காக ஹெலிகாப்டர் வரும் வரை தான் இவர்களை இந்த இடத்தில் வைத்திருக்கின்றார்கள் போல என்பது போலதான் இந்த காட்சி உள்ளது. இது எப்படியோ சகோதரர்களே, அந்த இஸ்ரேலிய சமூக ஊடகவியலாளர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார், காசாவுக்குள் இத்தனை பயங்கரமான சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் கூட இந்த காசா போரை வெற்றி கொள்ளலாம் என்று மக்களுக்கு நம்பிக்கையான வார்த்தைகளை கூறி மேலும் இந்த போரை தூண்டிக் கொண்டிருக்கின்றார்கள், அதாவது வழி நடத்துகின்றார்கள். யதார்த்தத்திலிருந்து அல்லது உண்மை அல்லது நிதர்சனத்திலிருந்து விலகி நின்று இன்னும் நம்பிக்கையான கதைகளை மக்களுக்கு பரப்பி வருகின்றது என்று இந்த செய்தியை பதிவேற்றியவர் குறிப்பிட்டுள்ளார். அதாவது சகோதரர்களே, இஸ்ரேலிய ராணுவம் சொல்லென்னா அடிகளை காசாவுக்குள் வாங்கி வருகிறது என்பதுதான் உண்மை. இவர்கள் காசாவுக்குள் மாட்டிக்கொண்டு சொல்லென்னா துன்பங்களை அனுபவிக்கின்றார்கள் என்பதற்கான இன்னொரு ஆதாரமாக இஸ்ரேல் ராணுவத்திலிருந்து 1000 பேர் அல்லது சில இடங்களில் 500 பேர் என்று குறிப்பிடப்படுகின்றது. இவர்கள் சென்ற 5ஆம் தேதி டொனால்ட் ட்ரம்பிடம் கெஞ்சி கதறி ஒரு கடிதத்தை அனுப்பியுள்ளனர். அதாவது கடவுளே காப்பாத்துங்க என்று சொல்வதற்கு பதிலாக டொனால்ட் ட்ரம்பே என்னை காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு கடிதத்தை இஸ்ரேலுடைய முன்னாள் உயர் பாதுகாப்பு அதிகாரிகள், முன்னாள் இராணுவ தளபதிகள், மொசாட் மற்றும் சின்பெத், மேலும் உளவுத்துறை தலைமையகத்தின் இயக்குநர்கள், டிரெக்டர்கள், மேலும் ராணுவ சிப்பாய்கள் அனைவரும் ஒன்று கூடி காப்பாற்றுங்க டொனால்ட் ட்ரம்ப் சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடிதம் எழுதப்பட்டிருக்கின்றது. அந்த கடிதங்கள் அதிகமான ஊடகங்களில் வெளிவந்துள்ளது. இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விஷயம் என்னன்னு சொன்னா, காசாவுல நாங்கள் எந்த நோக்கத்தில் உள்ளால போனோமோ தற்போது அந்த நோக்கம் தலைகீழாக மாற்றப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய ராணுவம் காசாவில் தோல்வியடைந்த நிலையில் உள்ளது. ஆகவே பேச்சுவார்த்தை என்பது இல்லாதாகிவிட்டது. ஆகவே கைவிடப்பட்ட எமது பணைய கைதிகளை மீட்டெடுக்க ஒருபோதும் இந்த யுத்த நடவடிக்கை அதற்கு தீர்வாக அமையாது. பணைய கைதிகளை மீட்கவே முடியாது. சர்வதேசங்கள் இஸ்ரேலுடன் முரண்படும் நிலை உருவாகிவிட்டது. ஆகவே அமெரிக்க ஜனாதிபதியான உங்கள் மீது தான் எங்களது நம்பிக்கை உள்ளது. நெத்தனியாகுவை சரியான வழியில் வழிநடத்துங்கள். இந்த போரை நிறுத்தி அமைதி பேச்சுவார்த்தை மூலம் அவர்களை மீட்டெடுங்கள் என்று மிக அழுத்தமான ஒரு விரிவான கடிதம் ஒன்றை டொனால்ட் ட்ரம்புக்கு இந்த 1000 பேரும் சேர்ந்து கையொப்பமிட்டு அனுப்பி வைத்துள்ளனர். டொனால்ட் ட்ரம்புக்கு அனுப்பப்பட்ட இந்த கடிதம் செவிடன் காதில் சங்கூதப்பட்ட கதை போன்றதே இந்த கடிதம் என்று பல சமூக ஊடகங்கள் விமர்சிக்கின்றது. பணைய கைதிகளை எவ்வாறு சரி மீட்டெடுக்கலாம் என்ற அடுத்த கட்ட முயற்சியில் இஸ்ரேல் இறங்கியுள்ளதாம். அந்த வகையில் தற்போது அல் ஜசீரா வெளியிட்டுள்ள ஒரு செய்தி, பிரிட்டிஷ் அரசாங்க வட்டாரங்களை மேற்கோள் காட்டி டைம்ஸ் வெளியிட்ட செய்தியை அல் ஜசீரா வெளியிட்டுள்ளது. அதாவது பிரிட்டிஷுடைய விமானங்கள் தற்போது பணைய கைதிகளை கண்டுபிடிப்பதற்காக காசா நிலப்பரப்புக்கு மேல் பறந்து கொண்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றது. இதற்கு முன்னைய காலகட்டங்களில் இஸ்ரேலிய படை ட்ரோன்களை பயன்படுத்தி வந்தது. அதாவது இவர்கள் பயன்படுத்திய ட்ரோன் DJI, மாவிக், அவட்டா போன்ற பல்வகை வர்த்தக ரீதியாக பயன்படுத்தப்படும் ட்ரோன்களை உருமாற்றி அவற்றில் மிசைல்கள், வெடிகுண்டுகளை பொருத்தி இவற்றை யுத்த நடவடிக்கைகளுக்காக பொருத்தியுள்ளது. மேலும் இந்த இஸ்ரேல் என்ன செய்துள்ளது என்றால், DJ வகை ட்ரோன்களுக்கு கேமரா மற்றும் குண்டுகளோடு ஆடியோ ஒலிகளையும் சேர்த்து மக்கள் கூடியிருக்கும் இடங்களுக்கு அனுப்புகின்றது. இந்த வகையில் இந்த ட்ரோன்கள் மருத்துவமனைகள், பாடசாலைகள் மற்றும் கூடாரங்கள் இருக்கும் பகுதிகளில் மக்களை பயமுறுத்தும் வகையில், அதாவது குறிப்பாக சிறுவர்கள், பெண்களை பயமுறுத்தும் வகையில் ஒரு வகையான
ஒலியை எழுப்பிக் கொண்டு பறந்து செல்கின்றது, சில போது குண்டுகளை வீசுகின்றது. இதனால் இந்த ஒலியை கேட்டவுடன் அங்கிருக்கும் மக்கள் பீதி அடைவதும் மக்கள் ஆங்காங்கே சிதறி ஓடுவதும் இந்த ட்ரோன்களால் ஏற்படுத்தப்படுகின்றது. மேலும் இந்த ட்ரோன்கள் குழந்தைகள் அழுவது போல தண்ணீருக்கான அழைப்பு, அதாவது குடிநீர் வந்திருக்கின்றது வாருங்கள் என்ற ஒரு அழைப்பு விடுப்பது போல ஒலியை ஏற்படுத்தி மக்கள் வெளியே வரும்போது அவர்கள் மீது உயிர் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளை இந்த ட்ரோன்கள் காசாவில் செய்வதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது. அடுத்த செய்தியாக, ஈரான் மறுபடியும் இஸ்ரேலோடு கொள்ளுமோ என்று மத்திய கிழக்கு நாடுகள் பதட்டமடைகின்றது. ஏனென்று சொன்னால், நேற்று ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சு கடுமையான ஒரு கண்டனத்தை, அதாவது கண்டனம் என்று சொல்வதை விட எச்சரிக்கை ஒன்றை இஸ்ரேலுக்கு விடுத்துள்ளது. அதாவது இஸ்ரேலிய அமைச்சரான பென்குவிர் பாலஸ்தீனத்தில் எமது புனித பள்ளிவாசலான மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் நுழைந்து யூத வழிபாடுகளை மேற்கொண்டுள்ளார். அவர் மாத்திரமல்ல, அவரோடு சேர்ந்த பல இஸ்ரேலிய அதிகாரிகள், இராணுவத்தினர் எல்லோரும் உள்ளே சென்று இராணுவத்தினரின் பாதுகாப்போடு மத வழிபாடுகளை நடத்தி பாலைவன பாடல்கள், அதாவது அந்த காலத்தில் உள்ள யூதர்களுடைய பாலைவன இசைகளை இசைத்து முஸ்லிம்களுக்கு ஆத்திரமூட்டும் வகையில் நடந்துள்ளனர். இவ்வாறு செய்துவிட்டு இந்த பென்குவிர் ஊடகங்களுக்கும் பேட்டி வழங்கியுள்ளார். அதாவது நாங்கள் அல்-அக்ஸாவில் எமது வழிபாடுகளை நடத்தினோம் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த நடவடிக்கை சவுதி அரேபியா, UAE மற்றும் ஏனைய அதை சுற்றியுள்ள பஹ்ரைன், கட்டார் போன்ற நாடுகளுக்கு இந்த செய்தி எந்த வகையிலும் தாக்கம் ஏற்படுத்தாது. ஆனால் உண்மையாக இஸ்லாத்தை நேசிக்கும் இஸ்லாமிய உம்மாக்களுக்கு, இஸ்லாமிய நாடுகளுக்கு இது மிக பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கும். இந்த வகையில் ஈரான் இஸ்ரேலுக்கு கடும் கண்டனம் ஒன்றை வெளியிட்டுள்ளது. நீங்கள் எல்லையை மீறி கொண்டிருக்கின்றீர்கள், எங்களது பொறுமை இந்த விடயத்தில் எங்களுக்கு செல்வாக்கு செலுத்தாது என்று ஈரானிய வெளிவிவகார அமைச்சின் ஊடக பிரிவு மிக தெளிவான செய்தி ஒன்றை இஸ்ரேலுக்கு எட்ட செய்துள்ளது. சென்ற ஆகஸ்ட் மாதம் அமைச்சர் பென்குவிர் அல்-அக்ஸா வளாகத்தில் சென்று பூஜைகளை நடத்தியது எங்களை கடும் ஆத்திரத்துக்கு உள்ளாக்கியுள்ளது. இது ஐக்கிய நாடுகள் சபையில் 1967ஆம் ஆண்டு செய்து கொள்ளப்பட்ட ஸ்டேட்டட் குவா சட்டத்தை மீறும் நடவடிக்கை. ஆகவே மீண்டும் மீண்டும் எச்சரிக்கின்றோம், புனித அக்ஸாவின் மகிமையை தரக்குறைவாக்கும் இந்த இஸ்ரேலின் செயற்பாடுகள் நாங்கள் உங்கள் மீது முந்திக் கொள்ள வேண்டி ஏற்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். அதாவது ஈரான் முந்திக் கொள்ளும் என்ற விடயம் என்னவென்றால், இஸ்ரேல் எங்களை வலிந்து தாக்குவதற்கு முன்னதாக அக்ஸா பள்ளி வாயில் இப்படியான ஒரு தரங்கெட்ட வேலைகளை செய்வார்களோ, ஆனால் இஸ்ரேல் எங்களை தாக்குகிறார்களோ இல்லையோ நாங்கள் வலிந்து தாக்குதல் செய்வோம் என்ற ஒரு கடுமையான எச்சரிக்கை ஒன்றை ஈரான் இஸ்ரேலுக்கு விடுத்துள்ளது. மேலும் சகோதரர்களை, ஸ்டேட்டட் குவா என்று சொன்னேன், அதாவது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் ஸ்டேட்டட் குவா என்ற ஒப்பந்தம் 1967ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையில் உடன்பாடு செய்யப்பட்டது. அதாவது அல்-அக்ஸா பள்ளி, அல்-அக்ஸா வளாகம் முற்றுமுழுதாக இஸ்லாமியர்களுடையது, அதாவது இஸ்லாமிய கலாச்சாரத்துக்கு உரிய இடம். மேலும் கூறப்போனால் யூதர்கள் உட்பட வேறு எந்த மதத்தினரும் அல்-அக்ஸா பள்ளி வாயிலின் உள்ளாலேயோ அல்லது வளாகத்திலேயோ பூஜைகளை நடத்த முடியாது. முற்றுமுழுதாக இது இஸ்லாமிய கலாச்சாரத்துக்கு உட்பட்டது என்று ஒப்பந்தத்தில் எழுதப்பட்டுள்ளது. ஆனால் மேலும் இந்த பள்ளிவாசல் வளாகத்துக்குள் முஸ்லிம் அல்லாதவர்கள், யூதர்கள் உட்பட பார்வையிடுவதற்காக வருகை தரலாம் என்றும் எழுதப்பட்டுள்ளது. இந்த வகையில் சகோதரர்களே, முஸ்லிம்கள் தங்களது வணக்க வழிபாடுகளுக்காக இந்த பள்ளிவாசலுக்கு செல்வார்கள். முஸ்லிம் அல்லாதவர்கள் இந்த பள்ளிவாசல் ஒரு புராதன கட்டிடம், இது சர்வதேச ஒரு மரபுரிமை என்பதை பார்வையிடுவதற்காக அங்கு வந்து செல்வது வழமை. ஆனால் பள்ளிவாயிலில் நடக்கும் எந்த ஒரு மார்க்க விஷயத்தை இடைஞ்சல் செய்யும் வண்ணம் எவரும் அங்கு வந்து செல்வதில்லை. இந்த பள்ளிவாசல் பாலஸ்தீனத்துடைய ஜெருசலம் பகுதியில் உள்ளது. ஜெருசலம் என்பது பாலஸ்தீனத்துடைய பழைய தலைநகரம். மேலும் ஐக்கிய நாடு சபையில் குறிப்பிட்டதன்படி 1967ஆம் ஆண்டு சர்ச்சைகளுக்கு பிறகு பாலஸ்தீனத்தின் குறித்த பூமி ஒவ்வொரு சமூகத்துக்கும் உரியது. அதாவது யூதர்கள், கிறிஸ்தவர்கள் என்று பிரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டாலும் பாலஸ்தீனத்துடைய ஜெருசலம் நகரம் நேரடியான ஐக்கிய நாடுகள் சபையின் கண்காணிப்புக்கு கீழ் காணப்படும் புராதன கலாச்சார மரபுரிமை நகரம் என வரையறுக்கப்பட்டு ஒப்பந்தம் எழுதப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது நடக்கும் இந்த போரில் இஸ்ரேலர்களின் தோல்வியை தாங்க முடியாத இந்த இஸ்ரேலிய அரசியல்வாதிகள் முஸ்லிம்களை ஆத்திரமூட்டும் வகையில் இந்த ஸ்டேட்டட் குவா என்ற ஒப்பந்தத்தை மீறி அல்-அக்ஸா வளாகத்துக்குள் சென்று இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபடுவது சர்வதேச இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் கோபத்தையும் ஆத்திரத்தையும் வரவழைக்கும் நடவடிக்கையாக மாறுகிறது. மேலும் இந்த பென்குவிரின் நடவடிக்கை சம்பந்தமாக ஹமாஸ் மிக கடுமையான கண்டனம் ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதாவது அல்-அக்ஸா விடயத்தில் இஸ்ரேல் கோடுகளை கடக்க முற்படுகிறது என்று குறிப்பிட்டுள்ளது. கோடுகளை கடக்க முற்படுகின்றார்கள் என்றால் எல்லையை மீறுகின்றார்கள். அவ்வாறு எல்லையை மீறினால் ஹமாஸ் எல்லையை மீற வேண்டி வரும். அதாவது இதுவரை ஹமாஸ் இயன்றளவு பொதுமக்களை தாக்காத வகையில் பொதுமக்களுக்கு அப்பால் நின்று இராணுவத்தினரோடு மாத்திரம்தான் போரிட்டு வருகின்றது. ஆனால் இந்த அல்-அக்ஸா விடயத்தில் இஸ்ரேல் எல்லை மீறுமானால் இந்த கட்டுப்பாடுகளை உடைப்பதற்கு தயார் என்பது போலத்தான் ஹமாஸ் போராளிகளின் எச்சரிக்கை அமைந்துள்ளது. சரி நேயர்களே, அடுத்து வரும் முக்கிய செய்திகளை தொகுத்து மறுபடியும் இறைவன் நாடினால் உங்களை சந்திக்கின்றேன். இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.